கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மான் கராத்தே படத்தை 18 கோடிக்கு பிசினஸ் செஞ்ச தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மான் கராத்தே படத்தோட இசை வெளியீட்டு விழா சில தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த விழாவுக்கு சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள்ன்ற பேர்ல ஆயிரக்கணக்கான ஆட்களை வர வச்சிருந்தாங்க. விழா நடைபெற்ற சத்யம் தியேட்டரோட உள்ளேயும் வெளியேயும் கூடிய ரசிகர்கள் கூட்டத்தினரால் படத்துறையை சேர்ந்த விஐபிகளும் மீடியாக்களை சேர்ந்தவங்களும் கடும் சிரமத்துக்கு உள்ளானாங்க. அதோடு பவுன்சர்கள்ன்ற குண்டர்களை வச்சு கெடுபிடி செஞ்சும் விழாவுக்கு வந்தவங்களை எரிச்சல் அடைய வச்சு, இதெல்லாம் யாரு காரணம்? மான் கராத்தே படத்தோட தயாரிப்பாளர் மதன் தான் காரணம்னு சொல்றாங்க. சுமார் 8 பட்ஜெட்ல படத்தை முடிச்சிட்ட மதன் 18 கோடிக்கு வியாபாரம் செஞ்சு 10 கோடி லாபம் பார்த்திருக்காராம். பெரிய தொகைக்கு மான் கராத்தே படத்தை பிசினஸ் செஞ்சிட்டாலும் ரிலீஸ் நேரத்துல பேசிய தொகையை கொடுக்காம விநியோகஸ்தர்கள் பிரச்சனை செய்யக்கூடாதுன்ற பயமும் அவருக்கு இருக்கான். எனவேதான் மான் கராத்தே இசை வெளியீட்டு விழாவில் ஒரு நாடகத்தை நடத்தி இருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயனுக்கு மகள் மத்தியில மிகப்பெரிய கிரேஸ் இருக்குதுன்றத மான் கராத்தே படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு காட்ட நினைச்சாராம். அதுக்காக சிவகார்த்திகேயனோட சொந்த ஊரான திருச்சியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆட்களை திரட்டி கொண்டு வந்து சீன் போட்டு இருக்காரு.